ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ண மாதிரி நிஃப்டி வந்து ஒரு குரூஷியல் லெவலில் வந்து சப்போர்ட் வந்து எடுத்து இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வெனஸ்டே நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப் ட்ரெண்டுக்கான டர்னிங் வந்து இருக்குது. ஸோ அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து அப் ட்ரெண்டுக்கான டர்னிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் டர்னிங் இருக்குது. ஸோ இங்கேருந்து எனக்கு ஒரு அப் ட்ரெண்ட் டர்னிங் இருக்குது அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,800. நெக்ஸ்ட் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,964. இந்த ஹை தான் என்னோட டார்கெட்டாக வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. மேபி எனக்கு நாளைக்கு வந்து நியூட்ரல் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு எனக்கு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னா, ஸோ அது இந்த லோ வந்து எனக்கு பிரேக் பண்ணக்கூடாது. இந்த லோ எனக்கு பிரேக் பண்ணாமல் எனக்கு அப் ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த லோ பிரேக் பண்ணாலே நான் டவுன் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் இருக்கும். அது இதுவரையும் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அப் ட்ரெண்டுக்கு. ஸோ அப்படி கிடைக்கல அப்படிங்கிறப்ப அதோட கண்டினியூஷனாக நான் ட்ரெண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி 100 வரைக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஸோ இதான் வந்து இன்ட்ராடே சார்ட்டு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இதுக்கு மேலே வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் அப் ட்ரெண்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஃபுல்லாக நம்ம இந்த லெவல் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நாளைக்கு வந்து நான் வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி என்னோட லைவ் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளோட யூடியூப்ல வந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் வீடியோ பார்க்கணுச்சுன்னா மறக்காமல் மைட்ரீஸ்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.